34 வசனம், 36 வசனத்திலே கடைசி பகுதி, 38 வசனத்திலே கடைசி பகுதி. ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். 36 வசனத்தில் கடைசி பகுதி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் வைக்கவில்லையா? 38 வசனத்தின் கடைசி பகுதி, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்றான். ஹல்லேலூயா! என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று ஏசா மனக்கசந்து அழுகிறதை நாம் இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா! என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று அழுது தகப்பனை பார்த்து மன்றாடுகிற இந்த ஏசா யார் என்று நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய பேரன் தான் இந்த ஏசா. ஹல்லேலூயா! ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கின் மகன், மூத்த மகன் ஏசா. ஹல்லேலூயா! இவர் மிகவும் தகப்பனுக்கு நேசகுமாரனாகவும் தகப்பனால் மிகவும் நேசிக்கப்படத்தக்கனாகவும் இருந்தார். மிகவும் தைரியசாலி. அது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா பலசாலி. காட்டிலே போய் மிருகங்களை வேட்டையாடி தைரியமாக கொண்டு வந்து அதை சமைத்து சாப்பிடுகிற ஒரு தைரியசாலியா இருந்தவர் தான் இந்த ஏசா. ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலியா இருந்த ஏசா ஒரு குழந்தையை போல தன் தகப்பனை பார்த்து, என் தகப்பனே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா என்று அவன் அழுவதை நாம் அந்த இடத்திலே பார்க்க முடியும். ஹல்லேலூயா! எதற்காக அவன் அப்படி அழுகிறான்? ஏசா எதற்காக அப்படி ஆசீர்வாதத்திற்காக மனம் கசந்து அழுகிறான் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவனுடைய தகப்பன் மிகவும் செல்வந்தன். ஹல்லேலூயா! மிகவும் செல்வந்தனுக்கு பிறந்த முதலாவது மகன் தான் இந்த ஏசா. அந்த குடும்பத்திலே உள்ள ஆசீர்வாதத்தின் அநேக பெரும்பான்மையான ஆசீர்வாதத்திற்கு தகுதி உள்ளவனாக பிறந்தவன் தான் இந்த ஏசா. ஹல்லேலூயா! ஆனால் பார்த்து அவனுடைய தாயின் தந்திரமான செயலின் மூலமாக அவன் ஆசீர்வாதத்தை பறிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். தகப்பனுக்கு மிகவும் பிடித்த மகனாகிய ஏசாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, தகப்பன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய ஆயுள் நாளின் கடைசி நாட்களிலே தன்னுடைய மகனை அவர் அழைத்து, அந்த மகனிடம் அவர் சொல்லுகிறார், பாருங்க மகனை, நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் உனக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால் நீ காட்டிலே போய் மிருகத்தை வேட்டையாடி எனக்கு நல்ல ருசியுள்ள ஆகாரத்தை சமைத்து எனக்கு கொடுத்தா, நான் அதை சாப்பிட்டு நான் மனதார உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உன்னிடத்தில் தங்கும் என்று தகப்பன் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டு ஏசா ஓடோடி தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று காட்டுக்கு ஓடுகிறார். ஹல்லேலூயா! இந்த செய்தியை தாயும் ஒட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா! ஒட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருந்து இந்த ஆசீர்வாதத்தை எப்படியாவது தன்னுடைய இளைய மகனுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அந்த தாய் போட்ட திட்டத்தின் காரணம், ஹல்லேலூயா, அந்த மகன் தன்னுடைய மூத்த மகன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்து விடுகிறார். ஹல்லேலூயா! போகிற திட்டம் பார்க்க தன் வீட்டில் உள்ள மந்தையிலிருந்தே ஒரு ஆட்டை கொண்டு வந்து சமைத்து ஏசாவை போல வேடம் தரித்து தன்னுடைய இளைய மகனை தன்னுடைய கணவனாருக்கு முன்பாக கொண்டு நிறுத்தி முழு ஆசீர்வாதத்தை ஏமாந்து ஏசாவுக்கு பதிலாக யாக்கோபுக்கு இந்த தகப்பனாகிய ஈசாவுக்கு கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆசீர்வாதத்தை வாங்கிவிட்டு சந்தோஷமாக சென்று விடுகிறார் யாக்கோபு. இது எதையும் தெரியாமல் காட்டிலிருந்து வேட்டையாடி ஆகாரத்தை சமைத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தகப்பனிடம் ஆசீர்வாதத்தை வாங்கும்படியாக அவளோடு ஓடி வருகிறார். ஈசாக்கு தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அவரும் அழுகிறார். ஹல்லேலூயா! மகனே, நான் உனக்கென்று வைத்திருந்த ஆசீர்வாதத்தை முழுவதும் உன் சகோதரன், உன் தம்பி என்னை விட்டு என்னிடமிருந்து பறித்து எடுத்து விட்டானே என்று அவரும் வேதனையோடு சொல்லும்போது கேட்ட வார்த்தையை அறிந்து ஏசா மனங்கசந்து அழுகிறார். ஹல்லேலூயா! என் தகப்பனே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட நீ வைக்கவில்லையா? ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு இல்லையா என்று தன்னுடைய தகப்பனை பார்த்து ஏசா அழுவதை அந்த இடத்தில் பார்க்கலாம். ஹல்லேலூயா! இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்துல ஒரு சில ஜனங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தெய்வத்தை நோக்கி பார்த்து, தெய்வமே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா என்று ஏசாவை போல அழுது மன்றாடுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா! ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள்
இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா பாத்தீங்க அநேகர் இன்றைக்கு தெய்வம் தனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி இந்த ஏசாவை போல ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும்போதெல்லாம் அவரை நோக்கி பார்த்து, தெய்வமே என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா, என் வாழ்க்கை இப்படிதான் முடியுமா என்கிற ஏக்கத்தோடு அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இல்லை. அல்லேலூயா. வியாதி, சரீரத்திலே ஒரு சௌக்கியம் இல்லை. குடும்பத்திலே எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் ஒரு நன்மையை நான் பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. சமாதானம் இல்லை, பிரச்சனை, சண்டை. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானமும் ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் அநேகர் உண்டு. இந்த இடத்தில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு வந்து அமர்ந்திருக்கலாம். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு இழப்பதற்கு பல காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நாம் தெய்வத்திடமிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதம் நம்மை விட்டு பறிக்கப்படுவதற்கு, நம்மை விட்டு எடுத்து மாற்றப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் பல காரணங்கள் இருக்கிறது. முதலாவது பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆசீர்வாதம் நம்மை விட்டு மாற்றப்படுவதற்கு பாத்தீங்கன்னா நம்மை பின்தொடர்கிற பரம்பரையாய் பின்தொடர்கிற சாபங்கள் காரணமாய் இருக்கலாம். அல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா மாந்திரீக வல்லமைகள், மாந்திரீக சக்திகள், மாந்திரீக கிரியைகளின் மூலமாக அநேக நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதம் பறிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னு சொன்னா பிசாசின் போராட்டத்தினாலும் நம்முடைய ஆசீர்வாதம் அநேக நேரத்தில் பறிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அநேக நேரத்தில் பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலே உள்ள உறவிலே அநேக இடைவெளி இருப்பதன் மூலமாகவும் நம்முடைய ஆசீர்வாதம் பறிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வாதம் நம்மை விட்டு எடுபட்டு போவதற்கு இப்படிப்பட்ட சில காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பதனால்தான் நாம் ஆசீர்வாதத்தை சொந்தப்படுத்த முடியவில்லை. இந்த ஏசா தன் தகப்பனை நோக்கி பார்த்து, என் தகப்பனே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா என்று அவன் மனம் கசந்து அழுதான். அதுக்கும் அவனுடைய ஆசீர்வாதம் பறிக்கப்படுவதற்கும் அவனிடம் ஒரு சில காரியங்கள் இருந்தது. அல்லேலூயா. அதன் மூலமாக அவன் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான். அநேக நேரத்திலே சாபத்தினாலும், மாந்திரிய கிரியையினாலும், பில்லி சூனியத்தின் வல்லமையினாலும், பிசாசு போராட்டத்தினாலும் ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவிலே ஒரு இடைவெளி இருப்பது மூலமாகவும் ஆசீர்வாதம் நாம் இழக்கிறோம். ஆனால் ஏசா பல அவனுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகள் நிமித்தமாக அவன் ஆசீர்வாதத்தை இழந்தவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. நிச்சயமாய் ஏசாவின் வாழ்க்கையை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் இழந்த ஆசீர்வாதத்தின் காரணம் என்ன என்பதை நாம் உணர்ந்து ஆராய்ந்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு ஏசாவின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஏசா எப்படி தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்தார், எப்படி தன்னுடைய ஆசீர்வாதம் அவனை விட்டு பறிக்கப்பட்டது என்று நீங்க பாத்தீங்கன்னா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஏசா ஒரு முறை கூட ஆண்டவரை தேடினதாய் ஆண்டவரை ஒரு முறை கூட தேடினதாய் வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் அவருடைய தாத்தாவா இருக்கட்டும், அவருடைய தகப்பனா இருக்கட்டும், ஆண்டவரை அநேக நேரத்திலே தேடினதை வேதம் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆபிரகாமை பாருங்க, அவருடைய தாத்தாவாகிய ஆபிரகாம் ஆண்டவரோடு பேச வேண்டும் என்று எப்பொழுதெல்லாம் அவர் விரும்புகிறாரோ அந்த நேரத்தில் எல்லாம் பாருங்க ஆண்டவருக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் ஆண்டவர் அந்த பலிபீடத்திலே இறங்கி ஆபிரகாமுக்கு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படியாக ஆபிரகாம் பாத்தீங்கன்னா 10 முறை வேதத்தில் சொல்லப்படுகிறது, 10 முறை தேவனுக்கு என்று பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்ட மனிதன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் பாருங்க ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவருடைய தகப்பனாகிய ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனும் ஆண்டவரை தேடின ஒரு மனிதன் என்று அநேக நேரத்தில் நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. சாயங்கால வேளையிலே கர்த்தரை தியானிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான் என்பதை வேதத்திலே ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சாட்சியை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை நோக்கி போய் தேடி விசாரிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான் ஈசாக்கு. தனக்கு மனைவிக்கு குழந்தை இல்லாத நேரத்தில் ஆண்டவரிடம் போய் குழந்தைக்காக ஜெபித்தார் என்று ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆபிரகாம்
இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், ஆண்டவரை தேடினவர்கள். ஆனால் அந்த ஏசா ஒரு ஸ்தலத்தில் கூட, ஒரு இடத்தில் கூட ஆண்டவரை தேடினதாகவோ, ஆண்டவரிடம் உறவு வைத்ததாகவோ, ஆண்டவருக்கு அவன் ஏதாவது கொடுத்ததாகவோ வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஹல்லேலூயா. இவன் தன்னுடைய ஆசீர்வாதம் தன்னை விட்டு பறிக்கப்படுவதற்கு ஒரு முதலாவது காரணம் ஆண்டவரை தேடுவதில் அவன் தவறிவிட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா ஆண்டவரை தேடுவதை விட்டுருவாங்க. ஆமென். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுப்பதை விட்டுருவாங்க. ஹல்லேலூயா. ஜெபிப்பதை விட்டுருவாங்க, உபவாசம் பண்ணுவதை விட்டுருவாங்க, வேதத்திலே ஆண்டவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது என்று தேடுவதை விட்டு விடுவார்கள். ஆனால் ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். ஆண்டவரை தேட வேண்டாம், ஆனால் ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதம் வேண்டும். எப்படி கிடைக்கும்? ஹல்லேலூயா. ஏசாவின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். ஆமென். நம்முடைய தாயா இருக்கட்டும், நம்முடைய தகப்பனா இருக்கட்டும், நம்முடைய மூதாதையர்களா இருக்கட்டும், நம்முடைய பரம்பரையாய் ஆண்டவரை சேவித்த குடும்பத்தில் வாழ்ந்தவர்களாய் நாம் இருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையிலே நாம் ஆண்டவரை தேடாதவர்களாய் இருப்போமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் பறிக்கப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருந்து ஏசாவை போல மனக்கசந்து அழுகிறார்கள். என் தகப்பனே, என் தெய்வமே, எல்லாரும் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் வாழ்கிறார்கள். ஏன் என் குடும்பத்துக்கு மட்டும், ஏன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மட்டும், ஏன் என்னுடைய தொழிலில் மட்டும் ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியவில்லை என்ற கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். ஏசாவின் வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருகிற ஒரு பாடம் என்னென்றால், தேவஜனமே, நீ கர்த்தரை தேடு. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியங்கள் வாழ்க்கை செய்தாரே. ஹல்லேலூயா. அழகா பாடுவாங்க. கர்த்தரை தேடின நேரம் எல்லாம் எனக்கு காரியம் வாய்த்தது. ஆமென். எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கணும்னு சொன்னாலும் முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியை தேடுகிறவர்களாக இருக்கும்போதுதான் காரியம் நமக்கு அனுகூலமாகும், ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாகும். ஹல்லேலூயா. ஏசாவு பாருங்க, ஆண்டவரை தேடல, ஆனா ஆசீர்வாதத்திற்காக அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்க, இந்த ஏசா தன்னுடைய ஆசீர்வாதத்தை அதற்கு முன்பாக பாருங்க, நம்ம 1 நாளாகவும் 12:22 ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். 1 நாளாகவும் 12:22 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தேவ மனிதன் தாவீது. ஹல்லேலூயா. தேவ சேனையை போல மகா சேனையாய் அவருடைய சேனை ஆனது என்று வேதம் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத ஒரு தாவீது, ஆனா ஒன்று அவரிடம் இருந்தது, கர்த்தரை தேடின ஒரு மனிதனாய் இருந்தார். ஹல்லேலூயா. எந்த ஆசீர்வாதத்துக்கும் சொந்தம் இல்லாதவர், எல்லாரும் தூஷிக்கப்பட்டவர், எல்லாரும் வெறுக்கப்பட்டவன் தான் இந்த தாவீது. ஹல்லேலூயா. கடைசியா இவனை நம்பி வந்த ஜனங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா சிக்லாக் என்கிற ஒரு இடத்துல வந்து இவனோடு வந்து தன்னுடைய சேவையை இன்னும் அதிகமாய், தன்னுடைய பலத்தை இன்னும் அதிகமாய் அதிகரிக்கலாம் என்று தாவீதை நம்பி வந்த ஜனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தாவீது நிமித்தம் எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து விடுகிறார்கள். அவரை சூழ்ந்திருக்கிறவர்கள் தாவீதை கொல்லும்படியாக கல்லை எடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் பறிக்கப்பட்டது. ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் தாவீது இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் கர்த்தரை தேடுவதற்கு தாவீது முதலாவது தன்னுடைய இருதயத்தை செலுத்தினார். ஹல்லேலூயா. எல்லாரும் அவருக்கு விரோதமாக எழுப்பினார்கள். தாவீது அந்த ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி போகிறார். ஆண்டவரை நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று ஆண்டவரிடம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை குறித்து விசாரிக்கும்படி போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்வாய். உன்னிடமிருந்து சிறை பிடித்துக் கொண்டு போனவனை நீ பின்தொடர்ந்து போ, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்து போய் எல்லாவற்றையும் தனக்கு சொந்தமாக்குறார். அதுவரைக்கும் பாருங்க, தாவீதுக்கு என்று ஒரு சேனையும் இல்லை, ஒரு படைபலமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆனா வசனம் சொல்லுகிறது பாருங்க, தாவீது தேவ சேனையை போல மகா சேனையாய் தாவீதுடைய சேனை மாறினது. எப்படி மாறினது? தாவீதுடைய சேனை தேவனுடைய சேனையாய் மகா சேனையாய் மாறினதற்கு காரணம் தாவீது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடினவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. தாவீது சொல்றார் பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது என்று. நம்ம ஆண்டவரை உண்மையாய் தேடுகிறவர்களாய் இருப்போமானால் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஆராதிக்க போகிறோம் என்று சொல்லும் போது நம்முடைய இருதயத்துல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா.
ஆமென். ஹalleluya. இவரு தாவீது சொல்றாருங்க, கர்த்தரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஹalleluya. எப்பொழுதும் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மேலான ஆசீர்வாதம். ஹalleluya. ஆண்டவரை தேடுகிறவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ஆசீர்வாதம் குறைவுபடாது. ஆமென். ஹalleluya. அது மட்டும் இல்லாமல் பாருங்க, 1 நாளாகவும் 14:17 சொல்லுகிறது பாருங்க, அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகிவிட்டது. ஆமென். ஆண்டவரை தேடுற தேவ ஜனத்துடைய கீர்த்தி சகல தேசங்களிலும் சகல இடங்களிலும் பிரசித்தமாகும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். ஹalleluya. அது எந்த வழியிலேயா இருக்கட்டும், நீங்க வேலை பார்க்கிற இடமா இருக்கட்டும், நீங்க ஊழியம் செய்கிறவர்களா இருக்கட்டும், இல்ல உங்க வீட்டியா இருக்கட்டும், அந்த இடத்தில் உங்களுடைய கீர்த்தியை பரவும்படியாக கர்த்தர் செய்ய முடியும். கர்த்தரால் செய்ய முடியும். நீங்க கர்த்தரை தேடுகிறவர்களா இருந்தால். ஆமென். ஹalleluya. நம்ம ஆண்டவரை தேடணும், வாஞ்சியா தேடணும். ஆமென். ஆண்டவரை நம்ம எப்ப தேட முடியும்? ஜெபத்துல தேடலாம், உபவாசத்துல தேடலாம், ஆராதனை தேடலாம், செய்தி பிரசங்கிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவர் நம்ம அறிவித்து கொள்ளலாம், தேடலாம். ஹalleluya. பாருங்க, ஆண்டவரை தேடாத ஏசா ஆசீர்வாதத்தை இழந்தான். ஆமென். இரண்டாவதாக பாருங்க, ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு காரணம் ஆதியாகமம் 25:33-34 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. படிக்கலாமா? இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் இரண்டாவதாக ஏசா ஆசீர்வாதத்தை பறிகொடுப்பதற்கு காரணம், இந்த வசனத்து கடைசி பகுதி பாருங்க, அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஹalleluya. சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். யூத மார்க்கத்துல பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை, முதலாவது பிள்ளை பிறக்கும் போது பாத்தீங்கன்னா, அந்த பிள்ளை எந்த ஆசீர்வாதத்தோட பிறக்கிறான் அப்படின்னு சொன்னா, சேஷ்ட புத்திர பாகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை சோதரித்து கொண்டுதான் அவன் பிறக்கிறான். ஹalleluya. அந்த முதலாவது பிறக்கிற பிள்ளையுடைய ஆசீர்வாதம், தெய்வம் கொடுக்கிற ஆசீர்வாதம் சேஷ்ட புத்திர பாகம். இது தகப்பனுக்கு பிறகு அந்த குடும்பத்தின் பொறுப்பை முழுமையாக எடுத்து அதிகாரத்தோடு ஆளுகை செய்கிற ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த சேஷ்ட புத்திர பாகம். அது மட்டுமல்லாமல் தகப்பனுடைய ஆசீர்வாதத்திலே 2 பகுதி, 2 மடங்கு சொந்தக்காரங்க தான் சேஷ்ட புத்திர பாகத்துக்கு உரிமையானவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தோடு பிறந்தவன் தான் இந்த ஏசா. ஹalleluya. இந்த ஏசா பாத்தீங்கன்னா, பாருங்க, பொதுவாவே ஒருத்தர் முதலாவது பிறக்கணும். நான் எங்க அம்மாவுக்கு முதலாவது பிறக்கணும் ஆசைப்பட்டு நான் பிறக்க முடியாது இல்லையா? எங்க அம்மா இவதான் முதலாவது பிறக்கணும்னு எங்க அம்மா நினைச்சு ஆசைப்பட்டாலும் முதலாவது நான் பிறக்க முடியாது. யாராவது நம்ம நினைச்சு முதலாவது யாராவது பிறக்க வைக்க முடியுமா? இப்போ முதல் ஒரு வீட்டுல முதல் பிள்ளையா பிறக்க வைக்கிறது கர்த்தர் தான். ஹalleluya. அப்ப அந்த முதல் பிள்ளையாக ஏசாவுக்கு உரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தது. ஆமென். ஆனா வேதத்துல சொல்லி பாருங்க, ஏசா அந்த ஆசீர்வாதத்தை பறிகொடுப்பதற்கு காரணம், இவனே கர்த்தர் கொடுத்த அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணினான், அசட்டம் பண்ணிட்டான். ஹalleluya. இன்னைக்கு அநேக நேரத்தில் பாருங்க, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம அலட்சியம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். ஹalleluya. அசட்டை பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். எதற்காக அலட்சியம் பண்ணுகிறோம்? ஏசா பாருங்க, காட்டுல போய் வேட்டையாடிட்டு இவன் வீட்டுக்கு வரான், பசியோட வரான், கொஞ்சம் களைப்பாதான் இருக்கிறான். ஆனா இவன் வரும்போது அவன் சகோதரன் பாருங்க அழகா கூடு கிண்டிட்டு இருக்கிறான். ஹalleluya. கூடு கிண்டும் போது நல்ல மனம் கபகபன்னு வர இல்லையா? நல்லா வரும். இங்க ஏற்கனவே கொஞ்சம் பசிதான், மனத்தை கேட்கும் போது கொஞ்சம் கூட பசிய தூண்டி விட்டுரும். ஹalleluya. இவருக்கு சாப்பாட்டுக்கு மேல ஒரு ஆசை வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கட்சி கொடுப்பியா, எனக்கு கொஞ்சம் கூடு கொடுப்பியான்னு சொல்லி தன் தம்பிகிட்ட போய் யாக்கோபு கேட்கிறான். ஹalleluya. அவன் சரியான ஆளு, அவன் ஆசீர்வாதத்துக்கு வாஞ்சிக்கிறான். அவன் எதுல கை வச்சான் பாருங்க, நான் உனக்கு கூடு தரேன், நீ உன்னுடைய அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை எனக்கு நீ தருவியா கேட்டுட்டான். இவன்
கொஞ்சமே எதிர்பார்க்கல. அவனுக்கு முன்னால இருக்கிற கூடுதான் அவனுக்கு பெருசாக இருந்துச்சு. இது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் சொந்தமா வச்சிருக்கேன்னு அவனுக்கு தெரியல. அல்லேலூயா. கழிச்சு கூழு போதும், எனக்கு கூழு போதும். அவன் சொல்ல, எனக்கு அது என்னத்துக்கு, எனக்கு நீ கூழ கொடு. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தந்துடுறேன். அல்லேலூயா. அவன் பார்க்க அந்த இடத்துல வசனம் சொல்லுது பாருங்க, அவன் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். அவன் 33 வசனத்துல கடைசி பகுதியில பாருங்க, அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்றுட்டான். எதுக்காக? ஒரு அப்ப கூடுக்க. இன்னைக்கு நிறைய பேர் உலக பிரகார மனசுல அற்ப சந்தோஷத்திற்காக, அற்ப ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் தன்னை தெரிந்தெடுத்தது நோக்கத்தை அறியாதபடி அவரை விட்டு அவருக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் விட்டுட்டு ஒரு அற்பமான காரியத்துக்காக ஓடி போய் ஆண்டவரை அலட்சியம் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆராதனைக்கு நமக்கென்று ஆண்டவர், நமக்கென்று ஒரு ஆராதனை ஆண்டவர் நமக்கு தந்திருக்க. இந்த இடத்துல ஆராதிக்க வந்திருக்கீங்க, ஒரு ஆலயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கா, அது உங்களுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு இடம். அல்லேலூயா. அந்த நாடு நம்ம எந்த காரியத்தையும் நம்ம முன்னுரிமை கொடுக்காம ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறவங்களா இருக்கு. கர்த்தரோட பாக்குற எதை நீ அலட்சியம் பண்ண, உலக பிரகாரமான காரியத்தை அற்ப சந்தோஷம் கொடுக்கிற சில காரியங்களை நீ அலட்சியம் பண்ணுறியா, தேவனுக்குரிய காரியங்களை நீ அலட்சியம் பண்ணுறியா என்பதை கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரத்தில் தேவஜனமே நீங்க ரட்சிக்கப்படுங்க, அபிஷேகம் பெறுங்க, ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய கனிகள் இருக்கு. பரலோகத்தில் ஒரு பிதாவாகிய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற ஒரு உன்னதமான சிங்காசனத்தை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். ஜீவ புஸ்தகத்திலே அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களுடைய பெயர் எழுதப்பட ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எத்தனையோ வர தேவ ஆவியானவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆனா நாம அதை அசட்டை பண்ணுறவங்களாதான் இருக்கு. இதெல்லாம் எனக்கு எதுக்கு, நான் வந்தது எதுக்கு, ஒரு கூழுக்கு எனக்கு நீர் என் அம்மா வயிற்றுல வைக்கும் போது என்ன ஆசீர்வாதத்தை வச்சிட்டு நீர் என்ன இந்த உலகத்துல கொண்டு வந்தாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு கூடுதான் வேணும். இன்னைக்கு நம்மள அநேகர் அந்த கூடுக்காக ஓடுகிற ஏசாவா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஆமென். அநேக ஜனங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்ததற்கும் அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்குரிய வாஞ்சை இல்லை. அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுங்க, அப்பதான் சத்துருவை நம்ம எதிர்த்து ஜெயிக்க முடியும். உன் குடும்பத்தில் இருக்கிற சில காரியங்களுக்காக நீ யுத்தம் பண்ண முடியும். ஆண்டோடைய சமூக தானமா கேளு. எத்தனையோ நம்ம சொல்றோம், ஆனா அந்த அபிஷேகம் எனக்கு எதுக்கு, அது பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கு உரிமையானது, எனக்கெல்லாம் அது தேவையில்லைன்னு நம்ம சொல்றோம். அல்லேலூயா. எல்லாத்தையும் நம்ம பிடிச்சுப்போம். ஆனா சில வேதத்திலே சொல்லப்படுற சில சத்தியங்களை நாம சொல்லும் போது நம்ம அசட்டை பண்ணணும். ஆமென். இந்த வேளையில் ஆவியானவர்களோடு இடைப்படுவாராக. இந்த செய்தியை கேட்கும் போது எந்தெந்த காரியத்துல நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணி கொண்டிருக்கீங்க, நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. அல்லேலூயா. இந்த நேரத்தில் செய்தியை கேட்கும் போது அதை ஆராய்ந்து அவனுடைய சமூகத்தில் ஒப்புரவாங்க. ஆண்டவரே, வேதம் சொல்லுது பாருங்க, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது போல பரமபிதா அவருடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்தில் உள்ள பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்கிறார். அந்த பொக்கிஷங்களை எடுத்து பயன்படுத்த தேவ ஜனத்துக்கு இன்னைக்கு ஆசை இல்லை, வாஞ்சை இல்லை. அல்லேலூயா. அவர் ஈவாய் அந்த அன்பின் மிகுதியினாலே ஊற்றப்படுகிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கூட உள்ளால வைத்துக் கொண்டு அசட்டை பண்ணுகிறவர்கள் இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள். அல்லேலூயா. அந்த ஆவியானுடைய அபிஷேகம் தனக்குள்ள எதற்காக ஊற்றப்பட்டது என்பதை மேலே கூட குறித்து அறியக்கூடாத ஒரு கடின இதயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அபிஷேகத்தை வாங்கி வைத்து விட்டு அதை துக்கப்படுத்தி தனக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் எத்தனையோ பேர். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள். சிம்சோன் அந்த அபிஷேகத்தை அசட்டை பண்ணுகிறான். அல்லேலூயா. அவருக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம் பயங்கரமானது, மேலானது, கிடைக்கக்கூடாத ஒரு அரிய அபிஷேகம். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் ஆவியானவர் அவர் மேல வல்லமையாக இறங்குவாரோ பாருங்க, ஒரு சுற்றி உள்ள எதிராளிகள் எல்லாம் பார்த்து பயந்து கதிகலக்கக்கூடிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மூலமாக செய்கிறார். அல்லேலூயா. பிரபல ஷாக்கரிக்கலாம்.
ஹல்லேலூயா. பயங்கரமான வல்லமையுள்ள அபிஷேகம் மேல் இறங்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு கழுதையை தாடையை எடுத்து 1000 பெலிஸ்தியர்களை கொன்ற வீரன் தான் இந்த சிம்சோன். ஹல்லேலூயா. அவ்வளவு பலமான ஒரு காரியங்களை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் மூலமாக சிம்சோன் அந்த இடத்திலே செய்கிறார். காசா பட்டணத்தில் உள்ள கதவுகளை ஒரு இழுப்பிலே துடுக்கி அந்த ஊர் வழியாக ஒரு வீராதி வீரனாய் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். சூழ்ந்து இருக்கிறது. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம நினைக்கிறது போல நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கதவு மாதிரிலாம் இருக்காது. ஒரு பட்டணத்து கதவு. ஹல்லேலூயா. கதவெல்லாம் பாருங்க, வெண்கலத்தினால்தான் செஞ்சிருப்பாங்க. ஒரு கதவை நம்ம திறக்கணும் பூட்டணும்னு சொன்னா பயங்கர பராக்கிரமசாலிகளும் அந்த காலத்துல சொல்றாங்க, யானைகள் எல்லாம் வச்சுதான் திறப்பாங்க பூட்டுவாங்க. அவ்வளவு பயங்கரமா பட்டணத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது தான் அந்த பட்டணத்துக்குள்ள கதவுகள். ஹல்லேலூயா. சும்மா புடுங்கி அப்படியே நடந்து போறாங்க. சுற்றி உள்ளவங்களுக்கு எல்லாம் பிரமிப்பு, எப்படி ஒரு சாதாரண மனிதனால் இது செய்ய முடியுது? அசாத்தியமான காரியங்களை சாத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறானே. எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ஹல்லேலூயா. ஆனா தாவீது நம்ம பார்த்து பாருங்க, தாவீதுடைய கீர்த்தி சகல தேசத்திலும் பரவும்படியா செய்ய வைத்த தெய்வம் சிம்சோனுடைய கீர்த்தியும் சகல ஜனங்களும் காணும்படியா கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். நீவாராஷ் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். அதுதான் மேலான அபிஷேகத்துடைய கருமை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு இன்னைக்கு நாம் அசட்டை பண்ணுகிறோம். சிம்சோன் பாருங்க, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா 300 நரிகளையும் அவன் பிடிக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு நரியை நம்மளால பிடிக்க முடியுமா? ஒரு நரியை நம்மளால பிடிக்க முடியும்? 300 நரிகளை வாழை பிடிச்சு வச்சு தீய கொளுத்தி விட்டுறியா? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, அவனும் ஏசாவை போல ஒரு கூடுக்கு பின்னால போயிட்டான். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஓடிட்டான். தனக்குள்ள இருக்கிற அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது மேன்மையை உணராதவனாய் சாதாரண ஒரு மனுஷனை போல உலகத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதம் ஓடுறா சிம்சோன். ஹல்லேலூயா. ஒரு பெண் மேசிக்கு பின்னால போனா கர்த்தர் எத்தனையோ முறை பார்த்தாரு, பொறுத்து பார்த்தாரு. ஹல்லேலூயா. வைத்திருக்கிற அபிஷேகம் மேலானது அல்லவா? ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் நீங்க தூங்குறீங்கன்னா சத்துரு உங்களோட ரொம்ப ஃபைட் பண்றாங்க. கரங்களை தட்டி நம்ம கட்டளை மகிமைப்படுத்துறோம். தயவு செய்து தூங்காது. நீங்க தூங்க நான் தூங்குறேன். நீங்க உற்சாகமா கேட்டாதான் எனக்கு செய்தி வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சிம்சோனுக்கு எத்தனையோ சிம்சோன் சரியாகிடுவான்னு சொல்லி ஆண்டவர் பொறுத்து பார்க்கிறாரு. ஆனா இவன் சரியாகிறது மாதிரி இல்லை. இவன் வேசிகளுக்கு பின்னாலே ஓடிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, ஆவியானவர் துக்கப்பட்டவராய் சிம்சோனிடமிருந்து போய்விட்டான். ஹல்லேலூயா. சிம்சோனிடமிருந்து இறங்கி போய்விட்டான். அந்த அபிஷேகத்தை இழந்த சிம்சோன் பாருங்க, யாரும் பிரமிப்பாய் ஆச்சரியப்படுகிறார்கள் இவனை பார்த்தார்களோ அவர்களுக்கு முன்பாகவே கண்கள் துடுக்கப்பட்டு வெண்கலத்தினாலே சங்கிலிகளினால் தன் கரத்தை கூட்டி அவர்களுக்கு முன்பாக பராக்கிரமசாலியாய் இருந்த சிம்சோன் பரியாச பொருளாய் மாறிவிட்டார். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை இழந்த தேவ மனிதனுடைய ஆசீர்வாதத்தின் தன்மை. ஹல்லேலூயா. அசட்டை தேவன் கொடுத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணுகிறவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் அளிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஒருவர் மேசி கள்ளராகவும் ஒருவேளை போஜனத்துக்காகவும் தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல் சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையார்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விரும்பியும் அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. மேன்மையான ஆசீர்வாதத்துக்கு உரியவனாக இந்த உலகத்துல வந்து பிறந்தான். ஆனா ஆசீர்வாதத்தை அசட்ட பண்ணிட்டான். அந்த கஞ்சி அந்த கூட வாங்கி குடிச்சதுக்கு பிறகு கூட அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அப்பத்தையும் அது 25-34 பாருங்க, அப்பத்தையும் வயிற்றக்கூடையும் கொடுத்தான். யாக்கோபு கொடுக்கிறான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். புசிச்சுட்டான், குடிச்சுட்டான், அப்படியே எழுப்பி போயிட்டான். ஐயோ, என்னுடைய மேன்மையான ஆசீர்வாதத்தை நான் விற்று போட்டேனே, ஐயோ மேன்மையான ஆசீர்வாதம் இழந்துட்டு கொஞ்சம் கூட அவனுக்கு குற்ற உணர்வும் இல்லை,
அந்த இழந்ததுக்குரிய ஒரு வேதனையும் அவனுக்கு அவன் எழுப்பி போயிடுச்சு. அல்லேலூயா. அதை மேன்மையாவே நினைக்கிறது. வசனம் சொல்லு, பிற்பாடு அவன் அலட்சியம் பண்ணுவது. எபிரேயர் 17 வசனத்துல கடைசி பார்க்கிறார். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விரும்பியும் ஆகாதம் என்று தள்ளப்பட்டு விட்டான். நமக்கு சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கும் போது அலட்சியம் பண்ணிட்டோம்னா பிற்பாடு பிறகு இழந்ததுக்கு பிறகு அந்த ஆசீர்வாதத்துக்காக நீங்க போராடினாலும் ஏசாவை போல மனம் கசந்து அழுகிறவர்கள் அவன் தான் காணப்படணும். பிற்பாடு ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடைக்கும் போது தந்திருக்கிற அபிஷேகத்தை, தந்திருக்கிற கிருபையை, அல்லேலூயா, தந்திருக்கிற பாடுகிற திறமையை, தந்திருக்கிற ஜெபிக்கிற அபிஷேகத்தை, தந்திருக்கிற வேதத்தின் ஆழத்தை அறிகிற அந்த வெளிச்சத்தை பயன்படுத்துகைக்கு அலட்சியம் பண்ணாம கொடுத்திருக்கிற வரத்தை அனல் கூட்டி எழுப்புங்க. அல்லேலூயா. அப்படியே நமக்குள்ள வச்சிருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்தி வைக்கும் போது நமக்கு என்று வந்திருக்கிற அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணுகிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நாம் இழந்துவிடுவோம். அல்லேலூயா. பிற்பாடு நாம் கருதுகிற சூழ்நிலை இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஒரு முறை பாருங்க, மத்திய பிரதேசத்தில் நான் இருக்கும்போது ஆண்டவர் வந்து மூலமா நான் அநேகருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து கொண்டிருந்தேன். அப்போ ஒரு பிள்ளைக்காக நான் ஜெபிக்கும் போது அவளுக்கு அபிஷேகம் கிடைச்சு. இன்னும் ஒருத்தி நல்லா ஆண்டவருக்குள்ளால நல்ல பலப்பட்டு ஜெபிச்சு நல்ல அன்பா இருக்கிறா. அப்ப அவளுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபிக்கும் போது அவ உள்ளுக்குள்ள கேட்டுட்டா, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்ப அவளுக்கு அந்த ஆசீர்வாதத்தில் உள்ள மேன்மை அவளுக்கு தெரியும். நம்ம உயிரை கொடுத்து ஆவியானவரே அவளோ நீங்க நிரப்புங்க கேட்கிறோம். அவ உள்ளுக்குள்ள தேவனை கேட்டு எனக்கு வேண்டாம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகும். இல்ல சாரி 7 வருஷம் ஆகுது. இந்த வரைக்கும் அபிஷேகத்துக்காக ஆண்டவர்கிட்ட தண்ணீர் வச்சிருந்தாங்க. பிற்பாடு எந்த ஆசீர்வாதம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக வாஞ்சிங்க, அலட்சியம் பண்ணாங்க. ஆமென். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சமூகத்தை நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆராதனைக்கு வருகிற நேரத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆராதிக்கிற நேரத்துல தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்கு ஆண்டவருடைய காரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளவு நம்ம மேலான ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கணும். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஆதியாகமம் 27:41 இவருடைய ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு இவர்கள் இருந்த இன்னொரு காரியம். ஆதியாகமம் 27:41 பாருங்க, தன் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். மூன்றாவதாக ஏசாவின் ஆசீர்வாதம் பறிக்கப்படுவதற்கு காரணம் அவன் இருதயத்தில் இருந்த வஞ்சனை. அல்லேலூயா. வஞ்சக இருதயம் உடையவனாய் இருக்கிறான். தன் தம்பி தன் சகோதரனை கொன்று போட வேண்டும். தன்னுடைய ஆசீர்வாதம் பறிக்கப்பட்ட தன்னுடைய ஆசீர்வாதத்தை தந்திரமாக பறித்து விட்டான். நேரம் வரும், சமயம் வரும், இவனை தீர்த்து கட்டணும்னு சொல்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவன் இவன். அல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருப்போம், ரட்சிக்கப்பட்டிருப்போம். இன்னும் நம்ம ஆண்டவருக்காக நம்ம அநேக காரியங்களை பயன்படுகிறவர்களா இருப்போம். நம்முடைய இருதயத்துல வஞ்சனையும் கசப்பும் இருக்குன்னா நம்முடைய ஆசீர்வாதம் அநேக நேரத்தில் பறிக்கப்பட்டுவிடும். அல்லேலூயா. 1 பேதுரு 3:9 நம்ம படிக்கலாம். நீங்கள் தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில யாராவது நமக்கு தீமையை செஞ்சுட்டாங்க, நமக்கு விரோதமா யாராவது மற்றவங்கள்ட்ட போய் தவறா பேசிட்டாங்க, ஏதோ நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்க, நமக்கு தீமை செஞ்சுட்டாங்க. ஆனா வேதம் சொல்லு, தீமைக்கு நீ தீமையை செய்யாத. எப்படியாவது அவன்
வாழ்க்கையை தீர்த்துச்சு. அவன் வாழ்க்கையை தீர்க்கணும்ல ஒரு வஞ்சக இருதயத்தோடு உன் இருதயத்தை வைத்துக் கொண்டு நீ இருக்காத. அல்லேலூயா. அதுக்கு மாறாக நீ ஆசீர்வாதத்திற்காக அழைக்கப்பட்டவள் என்கிற எண்ணத்தோடு நீ வாழு. உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்வாய் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய சகோதரர்களுக்குள்ளாக நமக்கு பகை. அல்லேலூயா. பொதுவாகவே நம்முடைய பகை எப்படி வருதுன்னு சொன்னா, நமக்கு ஒரு எரிச்சல் அவங்ககிட்ட வரும்போது பகை வரும். ஒருத்தவங்க நம்ம ஒரு கோபம் வந்துச்சுன்னா அது பகையா எரிச்சலா ஆகிடும் இல்லையா? எரிச்சல் பகையா மாறும். பகை என்ன ஆகும் சொன்னா பழி வாங்க தோணும். ஆமென். ஒரு இருதயத்தில் ஒருத்தவங்க பகையும் பழியும் அந்த பகையும் கசப்பும் எரிச்சல் இருந்தனா எப்படியாவது அவங்க தீர்த்து கட்டணும், பழி வாங்கணும்ல ஒரு எண்ணம் இருதயத்துக்குள்ள இருந்துட்டேதான் இருக்கும். நம்மளை யாரும் தீண்டாத வரைக்கும் நல்லவங்க, எல்லாரும் நல்லவங்க. நம்மளை யாராவது தீண்டிச்சாங்கன்னா நம்ம அவங்கள தீர்த்து கட்டணும் உள்ள இறுதிய மனப்பான்மையில நம்ம இருப்போம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இறுதிய நமக்குள்ள இருக்குன்னா இந்த வசனத்தை கேட்கும் போது அதெல்லாம் எடுத்து மாற்றிடுவோம். யாருக்கிட்ட பகை இருக்கு, யாருக்கிட்ட கசப்பு இருக்கு, யாரு இன்னும் ஆகணும் இல்ல என்ன நம்மகிட்ட இருக்குதோ அதெல்லாம் எடுத்து மாற்றிடுங்க. ஏன்னா எபிரேயர் 12:15 சொல்லிருப்பாங்க, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாரு கசப்பான வேரும் முளைத்து எழுப்பாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. யாருக்கிட்டையும் ஒரு கசப்பு வராதவருடைய இருதயத்தை காத்துக்கொண்டே இருக்கிற கசப்பான ஒரு வேறு நமக்குள்ள இருந்து முளைக்க விடாதபடி பார்த்துக் கொள்ளணுமா? ஏன்னா தெய்வம் நமக்கு தந்த கிருபைய இந்த கசப்பு நம்மை விட்டு எடுத்து மாற்றிக்கிறது. ஆண்டவர் தந்த கிருபைய நமக்குள்ள இருக்கிற பகையும் கசப்பும் இழக்க வச்சிடும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, கசப்பை நம்ம மாற்றுங்க. பாருங்க, காயின் ஆபேல் பாருங்க, அண்ணன் தம்பிதான் ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு என்று காணிக்கை கொண்டு கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், காயினுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். உடனே தன் தம்பி கிட்ட போவோம். ஆமென். காயினுக்கு தன் தம்பி கிட்ட போவோம். கோபம் என்ன ஆகுது? எரிச்சலா. அல்லேலூயா. எரிச்சல் என்ன ஆகுது? அன்பு மாறி பகைய உண்டாகுது. பகை அப்படியே இருந்து அதான் சொல்றேன், ஒரு எரிச்சல் ஒரு வேறா நம்ம இருதயத்துல வந்துச்சுன்னா அது கோபமா உழைப்போம், உழப்படும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பகையா துளிர்விடும். வேறதான் கோபம், வேறதான் கோபம். அல்லேலூயா. அப்போ அந்த பகை என்ன அப்படியே துளிர் விடுறது, வேலை விடுறது. அடுத்து பாத்தீங்கன்னா பழி வாங்குறது தான் ஒரு மரமா உள்ள உட்கார்ந்து, மரமா உட்கார்ந்தா எடுத்து மாற்றணும். வேறே புடிக்கிட்டுனா ஈஸி. ஒருத்தவங்களை குறிச்சு நம்மகிட்ட யாராவது சொல்லி தந்தாங்கன்னு சொன்னா நம்ம அது வேறு ஊற்றக்குள்ளே நம்ம இதயத்திற்கு எடுத்து மாற்றிடும். யாரை குறிச்ச கசப்பு நம்ம இதயத்துல வைக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த கசப்பு நமக்குள்ள இருக்குன்னா அது வரைக்கும் இங்க உபவாசம் இருக்குது, அவனுடைய பாதத்தை மன்றாடி கண்ணீர் விட்டு ராவும் பவனை ஜெபிச்சு அவனுக்கு வாங்க கிருபையை நம்ம எல்லாருமே இழந்துருவோம். அல்லேலூயா. அந்த பகை என்ற வேற இன்னைக்கே நம்ம எடுத்து மாத்திடுவோம். ஆமென். அது கிருபையை இழக்கக்கூடிய ஒரு காரியம் தான் பகை. காயினும் ஆபேலும் சொந்த ரத்தம், அது எப்படியெல்லாம் கிரியை செய்து ஆண்டவர் காணிக்கை அங்கீகரிக்கிறார். தம்பிட்ட கோபம், பகை, அடுத்தது எரிச்சல், பகை, பழி வாங்கிட்டான். அவன் கொன்னுட்டான். பழி வாங்குறது அதுதான் போய் நிற்கும். கொன்னுட்டான். எல்லா ஆசீர்வாதத்தையும் காயின் வந்து இழந்ததை நம்ம பார்க்க முடியும். அவன் சின்ன ஒரு கோபம் எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்துட்டான். அவன் அல்லேலூயா. அது மட்டும் இல்லாம பாருங்க, தாவீது கோலியாத்தை கொல்றான். அல்லேலூயா. முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கிறார். பெலிஸ்தியர்களுக்கு தேசத்துல போய் அடிமையா இருக்கிற ராஜா உட்பட, சவுல் உட்பட முழு இஸ்ரவேல் ஜனங்களும் அவங்களுக்கு அடிமையா இருக்கணும். அதுக்கு ஒரு பெரிய மீட்பை வாங்கி கொடுத்தது தாவீது. ஆனா ஒரு பொறாம ஜனங்கள் சொல்றாங்க, தாவீதுக்கு ஒரு சவுல் கொண்டது 1000, தாவீதுக்கு கொஞ்சது 10,000 சொல்லி அவங்க அவனை புகழ்ந்துற உடனே ஒரு பொறாம வந்துச்சு. அல்லேலூயா. கோபம் வந்துச்சு. ஆமென். கோபம் சவுளுடைய இதயத்துல எப்படி வருது பாருங்க, எரிச்சலா மாறுது.
அடுத்தது ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்த தாவீதுக்கு பகையா இருக்கிறார். பகை என்ன ஆகுது? அவனை துரத்தி துரத்தி பழி வாங்கணும், கொல்லணும்னு சொல்லி துரத்தி. சவுளுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அவன் ஆசீர்வாதத்தை எல்லாம் யாரும் அபிஷேகம் பெற்றவன் சவுல். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், அபிஷேகம் பெற்றவங்களா இருக்கட்டும், நம்ம தீர்க்கதரிசன வரங்களை பெற்றவங்களா இருக்கட்டும், பிசாசு விரட்டுறவங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துறவங்களா இருக்கட்டும், நம்மகிட்ட கசப்பு, பகை, பழி வாங்க வேண்டும் என்கிற ஒரு வேறு நமக்குள்ள இருந்த எல்லாவற்றையும் நம்ம இழந்துடும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சகோதரர் 12 வயசா இருக்கும்போது அவருடைய அப்பாவும் ஒருத்தர் வந்து குத்தி கொண்டுட்டான். ஆனா இவனுக்கு அதை குறிச்சு சிந்திக்கிறதுக்கோ யோசிக்கிறதுக்குள்ள வயசு இல்லை. அந்த வீட்டுல ஒரே ஆண் மகன் அவனுக்கு முன்னால பிறந்ததுன்னு அக்காங்க. அவன் வளர்றான். அக்காங்க ஒவ்வொருத்தரையும் வரிசை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். நல்ல பையனா வாழ்ந்துட்டு இருக்கிறான். நாட்கள் போயிட்டே இருக்குது. இயேசு கிறிஸ்துவ அறிகிறான். ஊழியக்காரர்களோடு நல்ல தொடர்பு வைத்துக் கொண்டு இருக்கிறான். சத்திய வசனத்தை கொஞ்சம் கொஞ்சமா அறிந்து கொண்டு வருகிறான். அல்லேலூயா. ரட்சிப்புக்கு நெருங்குற தருணங்களை பாத்தீங்கன்னா அவனுடைய 32வது வயதிலே ஒருவன் வருகிறான். அவனிடம் வந்து சொல்றான், உன் அப்பாவை கொஞ்சம் இன்னார்னு எனக்கு தெரியும். அவன் அடிக்கடி இந்த ஊருக்கு வரான். இந்த ஊர்ல தான் அவன் இருக்கு. அவனுக்கு நான் அவனை காட்டி தரேன்னு சொல்லி அவனை காட்டி கொடுக்குறேன். இவன் தான் உன் அப்பாவை கொஞ்சம் சொல்லி அவனுடைய இருதயத்துல ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போட்டுட்டான். அந்த தீக்குச்சி அழகா பத்த தொடங்கிச்சு நம்முடைய இறுதி. அல்லேலூயா. என் அப்பாவை கொஞ்சவன என் வாழ்க்கையில என் அம்மா என் சகோதரங்க இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணமா இருந்தவன நான் அந்த உலகத்துல உயிரோடு இருந்தா அவன் அந்த உலகத்துல உயிரோடு இருக்க கூடாது என்ற பழி என்கிற பகை அவனுக்குள்ள வந்தது. அல்லேலூயா. பழி வாங்குறதுக்கு இருதயம் அவனுக்குள்ள அதை துடித்து கொண்டே இருக்கிறது. ஆட்களை திரட்டினான். அல்லேலூயா. திட்டம் போட்டான். தான் தகப்பனை கொல்லவனை கொல்லணும்னு சொல்லி ஏற்ற நேரத்தில் அவனை கொண்டுட்டான். 20 வருடம் கழித்து அவனுடைய பழைய பகை பழி வாங்குவதற்கு எதுவாய் நடக்கிறது. அல்லேலூயா. எசேக்கியேல் 35ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை சொல்லப்படுது பாருங்க. பழைய பகை. ஆமென். பழைய பகை என்ன பகையா இருக்கட்டும். ஆமென். நம்முடைய இதயத்தில் யார் நமக்கு விரோதமாய் துரோகம் செஞ்சாலும், யார் நமக்கு விரோதமாய் என்ன செஞ்சாலும் நம்முடைய இதயத்தில் அந்த பகை எடுத்து போடுது. அல்லேலூயா. இது ஆண்டவருக்கு விரோதமான காரியம். ஏசப்பாவை பாருங்க, சிலுவையில கூட அவருக்கு விரோதமா தூஷித்தவங்களை, பரியாசம் பண்ணவங்களை, அவரை கஷ்டப்படுத்தினவங்களை, அவங்க வேதனைப்படுத்துறவங்களை கூட அந்த நேரத்தில் அவர் மன்னிக்கிற ஒரு இருதயம் உடையவரா, அவர் அங்க மனதுருக்க உடையவரா மன்னிப்பு கேட்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடமும் எதிர்பார்ப்பது உன் இருதயத்திற்கு இருக்கிற பகையை எடுத்து மாற்று. நான் ஒன்னு ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஏசப்பா மத்தேயுல ஒரு வசனத்துல சொல்றாரு பாருங்க. மத்தேயுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்தாம் அதிகாரம் 23, 24 வசனத்தை பாருங்க. நீ பலிபீடத்திலே உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயானால் நீ அங்கேதானே உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடன் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை நீ சொல்லுகிறாய். ஆமென். அல்லேலூயா. உன் சகோதரன் கூட, உன் உடம்பிறந்தவங்களை கூட உன்கிட்ட ஏதாவது பகை பழி வாங்கணும், அவங்களை இல்லாம ஆகணும் உள்ள ஒரு பழைய பகை இருதயத்துக்குள்ள இருக்குன்னு நீ நினை. உனக்கு நீ ஞாபகம் வந்துனா காணிக்கை ஆண்டோட சமூகத்தில் படைக்காத. அந்த காணிக்கை கொண்டு உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா, நான் ஆண்டவர் காணிக்கை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிச்சாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். எனக்கு சரிதான். ஏன் காணிக்கையும் நீங்க போடுற காணிக்கையும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு எடுத்து படைக்கிறீங்க. இந்த காணிக்கை ஆண்டவரே இது அங்கீகரிக்கணும் நாம கேட்கணும். அவர் எல்லாருடைய காணிக்கையும் அங்கீகரிக்க மாட்டார். அவர் அங்கீகரிச்சாதான் காணிக்கை மூலமா கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த காணிக்கை போடாத. உன் இருதயத்துக்குள்ள கூட பிறந்த ரத்தத்துல ஒரு பகையை வச்சுட்டு காணிக்க போட்டாலும் நீ எந்த ஆசீர்வாதத்தையும் நீ சொந்தப்படுத்த முடியாது. அந்த காணிக்க போடக்கு முன்னால நீ ஆண்டுடைய சமூகத்துல ஒரு நிமிஷம் ஒப்புரவாக இருக்கும். ஓ ஹalleluya. எல்லா ஆண்டவரே
இந்த பகை எனக்கு இவங்க இன்னார குறிச்ச ஒரு பகை என் இருதயத்துக்கு மாறவே இல்லை, இருதயத்துல ஆழத்துல இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இப்பவே ஆவியானவரை நீங்க அறிக்கை செய்ய, ஆவியானவரே எனக்குள்ளதான் இருக்கிற அந்த பகைய என்னை விட்டு மாற்றிடுங்க. ஒருவேளை இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு இந்த பகை எனக்கு காரணமா இருக்கலாம். அல்லேலூயா. நமக்கு யாரும் பில்லிசுமையை செய்யற ஆசீர்வாதத்தை தடையா, நம்மகிட்ட இருக்கிற கசப்பான அந்த வேறே நம்முடைய ஆசீர்வாதத்தை தடையாய் வந்துவிடும். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, யாக்கோபு கிட்ட ஏசா கிட்ட இந்த குணம் இருந்தனால்தான் அவன் ஆசீர்வாதத்தை இழந்துட்டு தன் தகப்பனை நோக்கி பார்த்து கேட்கிறான், என் தகப்பனே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஒருவேளை ஆசீர்வாதத்தை இழந்தவர்களா இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். எந்த பகை, எந்த கோபம், கசப்பு, எந்த வறுமை யாரா குறிச்சிருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் இதயத்தில் இருக்கிற கசப்பை எல்லாம் எடுத்து மாற்றுங்க ஆண்டவரே சொல்லுவீங்க. இதயம் நொறுங்கி ஆண்டவரை நீங்க கேட்பீங்களானால் நிச்சயமாய் ஆண்டவர் இதயத்தில் இருக்கிற எல்லா கசப்பையும் கத்த மாற்றி உங்களுக்கு ஒரு விடுதலையை கத்த தருவார். அல்லேலூயா. ரெட்ட குமாரன் பாருங்க, மனமோன போக்கில் தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்து மறுபடியும் தன் தகப்பனை தேடி ஓடி வரான் ரெண்டாம் குமாரன். அப்ப அவருடைய தகப்பன் பாருங்க, நீ கெட்டு போன, நீ மனமோன போக்கில் வாழ்ந்த, எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்துட்டேன்னு சொல்லி அவர் துரத்தல. அப்படியும் ரெண்டு கரங்களை விரித்து கொண்டு அந்த மகனுடைய வருகைக்காக எதிர்பார்த்தனால் என்று அணைத்து கொண்டு மறுபடியும் தன்னுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய மகனுடைய விரலிலே போட்டு அழகு பார்த்து மறுபடியும் அந்த அதிகாரத்தை, மகன் என்ற அதிகாரத்தை அந்த தகப்பன் கொடுத்தது போல இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை கிருபை இழந்தவர்களாய், ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாய் நீங்கள் நிற்கலாம். உங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டு உங்களை நீங்கள் ஒரு விஷயம் கூட அறிக்கை செய்து நீங்க ஆராய்ந்து என்னென்ன காரியங்கள் என்னிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அறிக்கை செய்வீர்களால் மறுபடியும் இழந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் திரும்ப தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்மை ஆசீர்வதிப்பதுதான் விருப்பம். அல்லேலூயா. ஒருவர் கூட கெட்டு போவது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. ஒருவர் கூட ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாய் வேதனையோடு கண்ணீரோடு இருப்பது ஆண்டவருக்கு சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாய், எல்லா விதத்திலும் ஒரு குறைவுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்றால் நிச்சயமாய் வருத்தப்படுவது நம் பெற்றோர்களாகிய நாம் தான் முதலாவது. ஆமென். அதேபோல நம்முடைய தகப்பனாகிய பரம பிதா பாருங்க, நம்ம அவரை நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம், சமாதானம், இந்த பிள்ளைகள் மூலமா கிடைக்கிற ஆசீர்வாதம், கடன் பாரம் இல்லாமல் எல்லா காரியத்திலும் எல்லா தேவைகளையும் சந்திக்கிற ஒரு நிறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசீர்வாதம், சரீரத்தில் பலவீனங்கள் மாறி ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்கிற ஆசீர்வாதம் ஒவ்வொன்றையும் நான் சொந்தப்படுத்த வேண்டும். அதுதான் தெய்வத்துடைய விருப்பம். ஒரு குறைவோடு இருப்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் திருமணமாக வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு குழந்தை கிடைக்க வேண்டும் என்பது தெய்வத்துடைய விருப்பம். அல்லேலூயா. எல்லா நிறைவையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமா இருப்பதை பார்த்து சந்தோஷப்படுகிறது அவர் ஒருவர். ஆனால் நாம் நிறைய நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக இருக்கிறோம். அதை பார்த்து துக்கப்படுகிறவர்கள் அவர் ஒருவர். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆமென். அவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அவர் யாக்கோபை ஆசீர்வதித்த தெய்வம். அவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது பார்த்தால் அவர் பாருங்க, நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வியாதியை உங்களை விட்டு விலக்குகிற தெய்வம். ஆமென். நம்முடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர் அவர். இன்னைக்கு நம்ம எல்லாவற்றையும் விளந்து விட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஆதாமை ஏவாளையும் படைத்து அவர் முதல் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை, நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நீங்கள் நிரப்புங்கள் என்று அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற சமுத்திரம், சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள், இந்த பூமிக்கு கீழே இருக்கிற எல்லா மிருகஜீவங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஆளுகை செய்ய உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் என்று சொல்றார். எல்லாம் நமக்கு தான் ஆண்டவர் தந்தது. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உரியவர்கள் தான் நாம. அல்லேலூயா. அவர் ஆசீர்வாதத்தை விரும்புகிற தெய்வம். அது மட்டுமில்லாமல் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்து மரித்து உயிரோடு எழுப்பும் போது அவர் உயிரோடு பரலோகத்துக்கு திரும்ப அவர் போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் தரிசனம் கொடுத்து கடைசியாக அவர் போகும்போது அவர் கடைசியா சொன்ன வார்த்தை, சீசர்கள் அவரை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் அவருடைய நாவு அவருடைய
அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற நாள் தான். அவருடைய இருதயத்தின் ஏக்கமும் எப்பொழுதும் என் ஜனம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதுதான். அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஏசாவை போல எல்லா காரியத்தையும் நம்ம அலட்சியம் பண்ணாதவர்களாய், இருதயத்திலே கசப்பை வைக்காதவர்களாய், தேவனை நாம் தேடாதவர்களாய் இல்லாதவர்கள் யாக்கோபை போல தேவனை தேடுவோம், ஆசீர்வாதத்தை வாஞ்சிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாவை போல ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாய் அல்ல, யாக்கோபை போல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாய் நாம் மாறுவோம். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுப்பி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு இந்த ஏசாவை போல ஒருவேளை இன்றைக்கு ஆசீர்வாதத்தை இழந்த அனுபவத்தில் வந்திருக்கிறேன். ஏசாவின் வாழ்க்கை மூலமாக எங்களுக்கு 3 விதமான காரியங்களை நீங்க எனக்கு கற்றுக்கொண்டிருக்கீங்கப்பா. தேடுகிறதுல குறைவுள்ளவர், என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவனார் என்னை உண்மை தேடலாம். ஆனால் நான் தேடுகிறதிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறது மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஆசீர்வாதத்தை நான் பறி கொடுத்திருக்கலாம். ஆண்டவரே, அல்லேலூயா. இன்று நம்மை தேடுகிறவர்களாய் மாறணும், தேடுகிறவனாய் மாற தனிப்பட்ட விதத்தில் நான் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா.